ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் வந்து யூனிட் 7ல் வந்து நமக்கு வந்து இந்த காயிதே மில்லத் அப்படின்னு ஒரு தலைவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா, அதாவது 7th பருவம் 3ல், அதாவது 3rd டேர்மில் நமக்கு இந்த காயிதே மில்லத் பற்றி கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இது வந்து ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 பேஜ் தான் இருக்கும். ஆனால் நம்ம அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? இதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கன்னியமிகு தலைவர் காயிதே மில்லத். இதில் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு இந்த ரெட் பெனால் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். இது எல்லாமே கதை தான். ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு திருச்சி தூயவளனார் அப்படிங்கிற கல்லூரியில் தான் இவர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் தான் நமக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது காந்தியடிகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் அதில் என்ன செஞ்சாங்க, இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பாயிண்ட் நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவர் வந்து பின்னால் என்ன ஆகிட்டார் அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறமாகவுமே இந்த பொது நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக என்ன செய்வார் அப்படின்னா, அவர் அதாவது காரில் வந்து அவர் போக மாட்டார். எதில் தான் போவாராம்? தொடர்வண்டி, பேருந்து அப்படிங்கிற ஊர்தியில் தான் அவர் பயன்படுத்துவாராம். அவருக்குன்னு கொடுத்த மகிழுந்தில் அவர் செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர் எளிமையாக இருந்திருக்காரு. ஸோ எளிமையின் சிகரம் அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த கன்னியமிகு தலைவர் காயிதே மில்லத். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மகிழுந்தும் ஒரு பெருந்தொகையும் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க யாரோ ஒருத்தங்க. ஆனால் அதை கூட என்ன பண்ணிட்டாராம், அவர் வந்து கல்லூரி வச்சுருக்காராம். அந்த கல்லூரியோட பயன்பாட்டுக்காக அங்கே கொடுத்துட்டாராம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவர் ரொம்ப எளிமையாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இவர் திருச்சி தூயவளார் கல்லூரியில் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துருக்காரு. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, அவரோட மகிழுந்தை யூஸ் பண்ண மாட்டார். ஊர்தி, தொடர்வண்டியில் தான் இவர் வந்து என்ன செய்வார். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இவர் வந்து அவரோட மகனுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்போ வந்து இவர் ஒரு நல்ல ஒரு வசதியானவர். ஸோ வந்து திருமணம் வந்து ஆடம்பரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாரும் எதிர்பார்த்து போகிறாங்க. பட் ஆனால் என்ன ஆகிட்டு அப்படின்னா, அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, அவர் வந்து பெண் வீட்டார்ட்டே இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த கன்னியமிகு தலைவர் காயிதே மில்லத். இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவர் ஒரு டைம் அலுவலகத்தில் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பணியாளர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து பைசா கொடுத்து ஒரு உரையும் அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் வந்து ஒட்டி எனக்கு சேர்த்து விடுங்கள் என்று கூறியிருக்காரு. அப்போ வந்து அந்த அலுவலகத்தில் இருக்கிற அந்த பணியாளர் சொல்லியிருக்காங்க, ஐயா நம்ம ஆஃபீஸ்லேயே நம்ம அந்த அஞ்சல் தலை இருக்குது, நீங்கள் எதுக்கு வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காராம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம், அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த கன்னியமிகு தலைவர் காயிதே மில்லத். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம நாடு வந்து விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா எந்த மொழியை வந்து ஆட்சி மொழியாக அமைக்கணுங்கிற ஒரு இது வந்து ஏற்பட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க கருத்தை வந்து சொல்லுதாங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்லுதாராம், தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில், இது இம்பார்ட்டன்ட், நாடாளுமன்றத்தில் கூறியவர் யார் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த காயிதே மில்லத். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நமக்கு வந்து போர் என்னன்னு தெரியும். இந்தியா சீனா போர் எப்போ நடந்தது? 1962. அப்போ என்ன பண்ணுதாராம், தன்னோட ஒரே மகன், இவருக்கு வந்து ஒரு மகன் இருக்கானா, அந்த மகனை நம்ம ஆல்ரெடி அந்த மகனுக்கு மேரேஜ்னு சொல்லி முன்னாடி உள்ள பாயிண்டில் பார்த்தோம். அந்த பையனை என்ன பண்ணுதாராம், போர் முனைக்கு வந்து அனுப்ப வந்து யாருக்கு, அந்த டைமில் இருந்த முதலமைச்சர் வந்து ஜவஹர்லால் நேரு, அவருக்கு வந்து என்ன செய்தாராம், கடிதம் போடுதாரு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இவ்வளோ நேரம் வந்து இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவரோட இயற்பெயர் என்னதான், முகமது இஸ்மாயில் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, காயிதே மில்லத். இது இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது, இவர் மக்கள் தான் இவரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர் அப்படிங்காங்க. அதுக்கடுத்து இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறதுக்கு அரபு சொல், இது வந்து ஒரு அரபு சொல்லலாம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். கேட்பாங்க. காயிதே மில்லத் என்னும்
என்பது டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அரபு சொல்லிலிருந்து. அதற்கு என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காயிதே மில்லத் வந்து 1946 முதல் 52 வரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இவர் என்ன இருக்காராம், சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்காரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இவர் வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு அந்த குழுவில் வந்து ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவரோட கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்று முதுமொழிக்கேற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த காயிதே மில்லத். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியும் கேரளாவில் பரூக் கல்லூரியும் தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த காயிதே மில்லத். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருச்சியில் தான் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் பரூக் கல்லூரி, இது ரெண்டையும் வந்து அதாவது தொடங்கினவர் யார் அப்படின்னா இந்த காயிதே மில்லத். இதுதான் இவரோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெரிந்து கொள்வோம்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து இந்த டைம் இப்போது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் இந்த கொஷின் கேட்டாங்க. என்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்னா தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. நமக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த அரசியல் வந்தாலே அறிஞர், அப்போ அரசியல் அப்படின்னாலே அண்ணா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. குரூப் 4ல் நமக்கு இந்த கொஸ்டின் வந்தது. நெக்ஸ்ட்டு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமதான மனிதர் என்று கூறியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். இவர் வந்து ஒரு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது, தலைவர்னு வந்தாலே நமக்கு தந்தை அப்படின்னு வச்சுக்கணும், தந்தை பெரியார். அரசியல் வந்தால் அறிஞர் அண்ணா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட். இதோட நமக்கு காயிதே மில்லத் அப்படிங்கிறது முடிஞ்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும்தான் நமக்கு புக்கில் வந்து புக் சோர்ஸ் அப்படின்னா அந்த காயிதே மில்லத்துக்கு வந்து இந்த இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.